ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தோல்வி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் ஏற்றுக்க முடியுது. அந்த மோசமான சாதனை நாங்கள் படிக்கல, அது வரைக்கும் எனக்கு போதும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்த போட்டியில் நாங்கள் கம்பேக் கொடுப்போம். எங்கள் தோல்விக்கு இதுதாங்க காரணம், இவர் தாங்க முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் அணி எதிராக 75 ரன் ஆல் அவுட் ஆனாங்க டெல்லி அணி. தோல்விக்கு பிறகு டெல்லி அணி கேப்டன் அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு. அந்த 49 ரன்னுக்குள்ளே நாங்கள் ஆல் அவுட் ஆளப்பா சந்தோஷமானு சொல்லிட்டு ஓப்பனாகவே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அக்சர் பட்டேல் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க. இந்த காலகட்டத்தில் 75 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறதால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் எதிர்பார்த்த ஸ்கோர் வரலை. இந்த தோல்வி கண்டிப்பாக நாங்கள் மறக்க வேண்டிய தோல்வி. இருந்தாலும் 49 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகலை, எங்களுக்கு அதுவே சந்தோஷம். நாங்கள் எப்பவுமே அந்த ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகக்கூடாதான்னு நினைப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தமாரி ஆல் அவுட் ஆகிட்டா ஐபிஎல் காலம் பூரா அந்த ரெக்கார்டு எங்ககிட்டே இருக்கும். இந்த ரன்னு நாங்கள் இன்னும் 2-3 விஷயத்தில் மறந்துடுவோம். ஆனால் அந்தமாரி மோசமான ரெக்கார்ட் படித்தா ஐபிஎல் வரலாற்றில் ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கண்டிப்பாக நாங்கள் அந்தமாரி ஸ்கோர் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த தப்புலாம் திருத்தி கண்டிப்பாக நல்ல ஆல்டேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். அடுத்தடுத்த போட்டிகளில் எங்களோட கம்பேக் நீங்கள் பார்ப்பீங்க. உண்மையாக பெங்களூர் அணியோட நட்சத்திர 2 வேகப்பந்து வீச்சாளர் தான் எங்கள் தோல்விக்கு காரணமாக நாங்கள் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆஸ்லூட் புவனேஸ்குமார் போட்ட ஸ்பெல்லில் எங்களால் தாங்க முடியல. அவங்க தான் இந்த எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, எங்கள் தப்பு நிறைய தெரிஞ்சிருக்கு. அடுத்த போட்டி நாங்கள் நல்லா கம்பேக் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே அவர் மனசில் இருக்கிறது தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லாங்க. கரெக்டுங்க. வெற்றிக்கு காரணம் ஆர்சிபி அணி வெற்றிக்கு காரணம் அந்த 2 வேகப்பந்து வீச்சாளர். ஒன்று ஆஸ்திரேலியா வேகப்பந்து வீச்சாளர், ஒன்று இந்தியன் வேகப்பந்து வீச்சாளர் ஆஸ்லூட் அண்ட் புவனேஸ்வர் குமார். எஸ், அவங்க 2 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. போலிங்கில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்போவாக இருக்குங்க. இந்த 2 பவர் பிளேயில் 2 பேர் தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலுக்கு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்காங்க. கண்டிப்பாக ஆர்சிபி அணி ஒரு சமடியாக தெரியுறாங்க. ஆர்சிபி, பஞ்சாப்பு இவங்களாம் ஒரு தவிர்க்க முடியாத கோப்பை இவங்க 2 பேரில் யார்தான் அடிப்பாங்க அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைட் டு பிளே ஆஃப்ஸ்னே சொல்லாங்க. ஏன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. டெல்லி அணி அவங்க கொஞ்சம் ஸ்டார்டிங் நல்லா ஆரம்பித்தாங்க, அப்புறம் போக போக ரொம்ப ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் ஐபிஎல் இருக்குங்க. இப்போ தான் எல்லோரும் 8 மேட்ச் 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. எல்லாருக்கும் 14 மேட்ச், இன்னும் 6 மேட்ச் கிட்டே இருக்குது. பார்க்கலாங்க யார் யார் எந்தெந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, இன்னும் யார் கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப்ஸுக்கு வர போகிறாங்க, இல்லை யார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் வெளியே போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆர்சிபி அணி வெற்றி குறித்து, டெல்லி தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.